இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னா குனாஃபா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கிளாஸ் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன், 1/2 கிளாஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம குனாஃபா ஷீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். ஷீட்டுக்கு தான் இது. இதோடு நான் கலந்து விட்டதுக்கப்புறமா 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் 3 ஸ்பூன். செக்கில் ஆட்டின எண்ணெய். நீங்கள் வீட்டில் சமையல் எண்ணெய் எதாக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயோடு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி விட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நான் அதை எடுத்துக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றினா அது நல்லா இருக்காது, இந்த ஒரு லேயர் வராது, அதுக்கு தகுந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஓகே, இது ரெடி ஆகிட்டு இதை நம்ம ஒரு சின்ன கவரில் போட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். கவரை நல்லா கட்டிக்கிட்டு கார்னரில் சின்ன ஓட்டை போடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நான்ஸ்டிக் பேன் ஒன்று வைக்கிறேன். இதில் வச்சு நம்ம ஒரு லேயராக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது சீக்கிரம் குக் ஆகிடும், இதுக்கு வெயிட் பண்ணணும்லாம் வேணாம். அந்த லேயரை ஊற்றுனதுக்கப்புறமா உடனே நம்ம எடுத்துடலாம். இந்தமாரி இருக்கிற மாவெல்லாம் கவரில் ஆட் பண்ணி நான் அந்தமாரி சுட்டு எடுத்துக்கிறேன். இது இன்னும் மெல்லிஸாக வரணும், கொஞ்சம் தடிமனாக இருக்குது. நல்லா அந்தளவு ஒரு பேட்சாக நல்லா வந்துகிட்ருக்கு. நல்லா உடனே குக் ஆகிடும். இதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்கணும்னு அவசியமே இருக்காது, சீக்கிரமாக குக் ஆகிடும். இது குக் ஆனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக எல்லாத்தையும் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோடு நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் வைக்கிற ஸ்வீட் லேயர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கரண்டி ஜீனி எடுத்துருக்கேன். இதோட நான் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். 200 ml பால் எடுத்துக்கிறேன். அதை இதை ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ. ஸ்டவ் ஆஃப் பண்ணியே நான் இதை நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி 200 ml பாலை ஃபுல்லாக ஊற்றி நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு, நல்லா திக்கான ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இதோட நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள், பட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவு பட்ரு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் திக்கான இதை நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸ்வீட் லேயர் ரெடி ஆகிட்டு இப்போதைக்கு. நல்லா இந்தளவு ஒரு திக்னஸில் இருக்கணும், பார்த்துக்குங்க. ஓகே, பரவாயில்ல. இதுக்கப்புறம் நம்ம ஜீனி பாகுக்கு நம்ம 1 கிளாஸ் ஜீனிக்கு 1 கரண்டி தண்ணி எடுத்துருக்கேன். இதில் நம்ம கம்பி பதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள். அடுத்தது சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக நம்ம பட்டரை தடவி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக இந்த அளவு இருக்கணும். இதோட நான் குனாஃபா ஷீட் கட் பண்ணி வச்சேன் இல்லையா, அதில் பாதி அளவு எடுத்து இந்தமாரி நல்லா டைட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஓரளவு டைட் பண்ணதுக்கப்புறம் மேலே லேயர் ஸ்வீட் லேயர் உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்வீட் லேயரை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்பூனை வச்சு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா இந்த அளவு நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பாக்கி உள்ள இந்த குனாஃபா ஷீட் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையெல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணி ஒரு கேக் சைஸுக்கு நான் அதை மூடி உள்ளே உள்ள ஸ்டஃபிங்கெல்லாம் மூடி நல்லா ஒரு பர்ஃபெக்டான ஒரு லுக்குக்கு கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சுற்றியும் ஹீட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இது ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதை சுற்றியும் எடுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு லேயர் கரெக்டாக வந்துச்சு. இப்போ அடுத்தது வேக வைக்கணும். ஒரு சைடு நல்லா வந்திருக்கு. ஒரு சைடு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்த லேயர் வேக வைக்கலாம். பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. நல்லா கருக விட்டுறக்கூடாது. இந்த அளவு பொன்னுருவலாக இருந்தாலே போதும். அடுத்த லேயரும் ரெடி ஆகிட்டு அதேமாதிரி எடுத்துக்கோங்க. சீனி பாகு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஃபுல்லாக ஊற்றி ஒரு 1/2 an hour நம்ம வச்சு எடுத்தோம்னா குனாஃபா ரெடி. இதோட நம்ம நட்ஸ் எதாக இருந்ததுன்னா அப்படியே மேலாக தூவி விட்டுக்கலாம். சூப்பரான குனாஃபா உடனே ரெடி ஆகிட்டு. சிம்பிளான குனாஃபா நல்லா வந்திருக்கு. நல்லா ஸ்வீட்டாகவும் நல்லா ஊறி போயிருக்கு. வேறு லெவல் டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா என்னான்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.